இந்த ஃப்ரெண்ட்லி கப்பல் மூணாவது எபிசோட்ல என்னெல்லாம் இன்ட்ரெஸ்ட் நடக்க போகுது என்பதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்லி கப்பல் மூணாவது எபிசோட்ல என்னெல்லாம் மிகப்பெரிய ஒரு திறப்பு முனையை அமைய போகுதுங்க. அதாவது நம்மளுடைய சமூக வலைத்தள யுத்தமும் பிரேக்கப் போஸ்டும் இரண்டாவது எபிசோடு மோதலுக்கு பிறகு இந்த கார்த்திக் வாட்ஸ்அப் பிளாக் செய்து விடுகிறார். இன்ஸ்டாகிராமிலும் அவனது போஸ்டுகளை லைக் போடுவதை நிறுத்தி விடுகிறாள். அதே நேரத்தில் கார்த்திக் இன்ஸ்டாகிராமில் ஒரு சோகமான ரீல்ஸ் போடுகிறான். அதில் சிலர் நம்மை புரிந்து கொள்வதில்லை என்று கேப்ஷனோடு பல்லவிக்காக அவள் உருகிய பழைய நினைவுகளை மறைமுகமாக பதிவிடுகிறான். இதை பார்க்கும் இந்துவிற்குள் ஒரு பக்கம் கோபமும் மறுபக்கம் அவனது பழைய காதலி காதையை நினைத்து ஒருவித பரிதாபமும் ஏற்படுகின்றது. இந்துவின் ஆபீஸ் டிராமா சிக்கிய விக்ரம். மறுநாள் ஆபீஸில் இந்துவும் அவனது தோழியும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது விக்ரம் இந்துவின் ஒன் சைட் லவ் வேறொருட பெண்ணுடன் போனில் வழிந்து கொண்டு பேசுவதை தற்செயலாக கேட்கிறாள். விக்ரம் போனில் ஆமாண்டி, நேத்து பாட்டியில அந்த இந்து பொண்ணோடு கிட்ட சும்மா பேசி பார்த்தேன். அவர் ரொம்ப ஓவரா சீன் போடுறா, நமக்கு அவ செட் ஆக மாட்டா. இதை கேட்ட இந்துவின் கண்கள் கலங்குகிறது. தன் எவ்வளவு நாளாக ஒரு தப்பானவன தான் ஒன் சைடாக காதலித்து வந்திருக்கின்றோம் என்பதை உணர்ந்து அவளது ஜென்சி இதயம் உடைகின்றது. கார்த்திக் அன்று கேட்ட நீ என்னை பண்ண என்ற கேள்வி தன் மேல் இருந்த சந்தேகத்தால் அல்ல, தன்னை ஒரு தப்பானவனிடம் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற பதற்றத்தில் கேட்டதுதான் என்பதை இந்து இப்போது தெளிவாக புரிந்து கொள்கிறாள். கார்த்திக்கின் மெசேஜ் மற்றும் சண்டை மேட்ச். வீட்டிற்கு வரும் இந்து கார்த்திகை அன்பிளாக் செய்கிறாள். வீட்டில் கார்த்திக் சோகமாக சோபாவில் அமர்ந்து பப்ஜி ஏதோ ஒரு கேம் விளையாடி கொண்டிருக்கிறான். இந்து டேய் கார்த்திக், நேற்று நீ கேட்டதுக்கு சரிடா, நீ சொன்னது கரெக்ட் தான்டா. அந்த விக்ரம் ஒரு வேஸ்ட் லக்கேஜ்னு இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சது கார்த்திக். சிரித்து கொண்டே அப்பவே சொன்ன கேட்குறையா கோணமூக்கி, உனக்கு ஆம்பளங்களை பற்றி ஜட்ஜ் பண்ணவே தெரியல. சரி, இப்போ என்ன பண்ணுறது? உன்னோட ஒன் சைட் லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என்னோட பல்லவி லவ்வையும் ஆல்ரெடி கிளாஸ் இருவரும் தங்கள் காதல் தோல்விகளை நினைத்து சோகமாக இருந்தாலும் அதை ஜோக்காக மாற்றி சிரித்து கொண்டிருக்கிறார்கள். டாஸ் போட வீட்டை மாத்து. தங்கள் மனநிலையை மாற்ற கார்த்திக் மீண்டும் ஒரு காயினை எடுத்து டாஸ் போடுகிறான். கார்த்திக் இப்ப டான்ஸ் போடும். நான் ஜெயிச்சா இன்னைக்கு நைட் நீ எனக்கு சிக்கன் பிரியாணி வாங்கி தரணும். நீ ஜெயிச்சா நான் உன்னை வெளியே கூட்டிட்டு போகிறேன். டாஸில் இந்து ஜெயிக்கிறாள். கார்த்திகா அவளை ஒரு அழகான நைட் ரைடு அழைத்து சென்று சாலையோர கடையில் சூடாக காப்பி வாங்கி தருகிறான், பானிபூரி வாங்கி தருகிறான். மிக மகிழ்ச்சியாக துள்ளலுடன் ரொம்ப ரொமான்ஸா ரெண்டு பேரும் போய்கிட்டு இருக்காங்க. பார்க்கவே ஒரு அற்புதமான ஒரு காட்சியை நாம பார்க்க போறோம். நாம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? என்ட்ரி ட்விஸ்ட். அங்க காப்பி குடித்து கொண்டே பேசும்போது இந்து ஒரு அதிரடியான கேள்வி கேட்கிறாள். இந்து, கார்த்திக், நாம ஏன் மற்றவங்களாக விவாகரத்து வாங்கணும்? யோசிக்கணும். நீயும் சிங்கிள், நானும் சிங்கிள். உனக்கு ஒரு லவ் ஃபெயிலியரு, எனக்கும் ஒரு லவ் ஃபெயிலியர். நாம ஏன் ஒருத்தர் லவ் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது? இதை கேட்டதும் கார்த்திக் வாயில் இருந்து காப்பியை அப்படியே துப்புகிறான். ஹே லூசு, நீ நாம எனிமிஸ், ரூம்மேட்ஸ் என்கிறான். இந்து புன்னகையுடன் ரூம்மேட்ஸ் இருந்தவங்க லவ்வர்ஸ் ஆக கூடாதா என்ன? ஜஸ்ட் ஒரு ட்ரையர்
பார்ப்போமே. கார்த்திக் பதற்றத்துடன் அவளை பார்க்க இந்து கண்ணடித்துவிட்டு பைக்கில் ஏறி அமர்வதுடன் இருவருக்குள்ள ஒரு புதிய காதல் கேம் ஆரம்பமாவதை காட்டி எபிசோடு 3 கலகலப்பாகவே முடிகின்றது. நாம எதிர்பாராத ஒரு எபிசோட நாம பார்க்க போறோம். சொல்லாத விஷயங்களும் ரியல் வீடியோவில் சஸ்பென்ஸா ரியல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக வர நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரால் ஃப்ரெண்ட்லி கப்பல் 2வது எபிசோடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த அப்டேட்காக காத்துட்டு இருப்பாங்க இல்லையா, மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் புதுசாக வர நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானும் ஆல்ன்றது எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். உடனே அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கலாம். லவ்லி ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு 10 days நெக்ஸ்ட் வீக்கில் வரப்போகுது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அது வந்ததுக்கப்புறமா 3வது எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்து என்ஜாய் பண்ணலாம். 2வது எபிசோடு முடிஞ்சதில்லை. இது 3வது எபிசோடைய அப்டேட். சாரி 3வது எபிசோடைய அப்டேட்டை தான் நம்ம பார்த்தோம் இல்லையா. சூப்பரான ஒரு எபிசோடு நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். பபாய், டேக் கேர்.